நீதானே என் பொன் வசந்தம் என்னுடைய கேரியரில் ரொம்ப முக்கியமான படம். இசைஞானியோட இசையில் கௌதம் சாரோட டைரக்ஷனில் முழு பாடல்கள் எழுதியிருக்கேன். இந்த பாடல்கள் ஏற்கனவே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆயிருக்கு. ஒரு ரசிகனா இந்த படத்தை பார்க்க நானும் அவளுடன் காத்திருக்கிறேன். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நீதானே என் பொன் வசந்தம் ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம். ஒரு வினை தாண்டி வருவ மாதிரி சொல்லலாம். பட் டவுன் டு earth film and இளையராஜா சாரோட மியூசிக்கோட பேக்கப்போட சேர்த்து பார்க்கும்போது அந்த உணர்ச்சிகளை அப்படியே ஃபீல் பண்ணலாம். நான் பார்க்குற ஆடியன்ஸ் அந்த உணர்ச்சிகள் என்ன உணர்ச்சிகள் அதை பார்க்குறாங்களோ அதை ஃபீல் பண்ண முடியும். இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் டூ அண்ட் எல்லா லவர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வருண் நித்யா அப்படின்னு 2 பேருடைய கதையை சொல்லலாம் அப்படின்னு தான் அந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வருண் நித்யாவாக ஜீவாவும் சமந்தாவும் உள்ள வந்தாங்க. ஒரு 20-25 days நான் படம் ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட இசை நானும் ஃபிக்ஸ் பண்ணல. பட் ஸ்கிரிப்டில் 8 பார்ட் இருக்கு, மியூசிக்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. அந்த டைமில் தான் நான் வந்து ராஜா சார் போய் நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சி அவருடைய மேனேஜர் சுப்பையாவுக்கு ஃபோன் பண்ணி சார் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு போய் சாரை வெயிட் பண்ணேன். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு பயம் அவர் அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஓகேன்னு சொல்லுவாரா அப்படின்ற ஒரு பயம் தான். பட் நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி வச்சு எனக்கு வந்து எனக்கு நிறைய பேசி கதையை பற்றி பேசி நான் ஷூட் பண்ண விஷுவல்ஸ் எல்லாம் அவர் லேப்டாப்பில் பார்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி மியூசிக் வேணும் என்ன மாதிரி சாங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 8 சாங்ஸ்க்கு 14 டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு in about 3 days. அண்ட் அந்த டியூன்ஸை நான் பிக் பண்ணி அதுக்கப்புறம் முத்துக்குமாரோட இந்த வரிகளை எழுதி இந்த சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு அவர் சொல்லி அவர் லண்டன் போய் இந்த சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே லண்டன் போய் அங்கே இருக்க மியூசிஷியன்ஸோட இந்த சாங்ஸை ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இதில் ஆட் ஆகும்போது அவர் கூட நான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து ஒரு மியூசிக்கல் ஜேர்னியாக மாறிடுச்சு. இந்த படம் ஒரு வருண் நித்யாவோட கதையை சொல்லலாம் அப்படின்னு இறங்கினேன். ஆனால் ஒரு மியூசிக்கல் தேடல் என் லைஃப்பில் எனக்கு இது ஒரு தேடல் மாதிரி எனக்கு இது ஆயிடுச்சு. நான் வந்து என் கூட இருக்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லா டேரக்டர்ஸ் என்னோட ஏஜ் குரூப்ல இருக்க எல்லா டேரக்டர்ஸுமே வந்து இதே சொல்லியிருப்பாங்க. அவங்க 10th படிக்கும் போதும் 12th படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் போதும் ராஜாசரோட மியூசிக் கேட்டு தான் அவங்க வந்து நிறைய இடத்துல அவங்க லைஃப் மாறி இருக்கும். நிறைய சுச்சுவேஷன்ஸ் அந்த மியூசிக் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு 8th இருந்து அதுக்கப்புறம் காலேஜும் இன்னை வரைக்கும் அவருடைய சாங்ஸ்குள்ள ஒரு தேடல் எனக்கு போயிட்டே இருக்கு. ஸோ அவரை மீட் பண்ணி என்னுடைய படத்துல ராஜா சாருடைய மியூசிக் அப்படின்னு நினைக்கும் போது நான் வந்து லைஃப்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இன்னைக்கு மற்ற எல்லாத்தையும் விட எனக்கு வந்து இது ஒரு மியூசிக்கல் ஜேர்னி அமைஞ்சதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து ஒரு தமிழில் பண்ண ஒரு நல்ல படம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து எந்த விதமான ஆபாசமும் எதுவுமே கிடையாது. இட் வாட் க்ளீன் யூ இட்ஸ் a clean film but it's a love story. ஒரே ஒரு பிரச்சனை, நீங்க ஏன் மறுபடியும் லவ் ஸ்டோரி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு பதிலே கிடையாது. நான் என்ன சொன்ன மாதிரி ஐ லைக் அ குட் லவ் ஸ்டோரி and I'm hoping people will love a good love story. Thank you. இந்த படம் வந்து ஒரு இந்த படத்துல நாங்கள் ரொம்ப அட்டாச் ஆயிருக்கோம். ஸோ அதனால நிறைய ரொம்ப ஃபீல் பண்ணிடலாம், நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். பட் உண்மையா அவர் கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில நடந்த நிறைய தருணங்கள் அதனால ரிலேட் பண்ண முடிஞ்சது. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்கள் என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சது. அண்ட் நான் ஒரு கதை சொல்லி முடிச்சு அந்த காஃபி ஷாப்ல கதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உடனே வெளியே வந்தோடனே நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண ஃபர்ஸ்ட் வார்த்தை நான் சொன்னது, நான் கதை கேட்டேன்டா, நம்ம லைஃப்ல நடந்த மாதிரியே இருக்குடா, இந்த ஈவெண்ட் இந்த மாதிரி நடந்ததா, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்ததுடா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வந்தோடனே படம் ஷூட் பண்ணும்போது கூட என்னால் நல்லா ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஐ திங்க் ரொம்ப ஒரு மிகைப்படத்தாத ஒரு நடிப்புன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவரு வந்து சாதாரணமா கொஞ்சம் லவுடா என்னைக்குமே கேட்க மாட்டாரு. ரொம்ப அண்டர் பிளேடா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரைசேஷனா இருக்கும். அவரோட கேரக்டரைசேஷன் மாதிரியே இருக்கும். ஏன்னா நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், நிறைய டென்ஷன்ஸ், நிறைய ஷூட்டிங்னாலே நிறைய டென்ஷன்ஸ் நடக்கும், நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அதெல்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்றது தான் ஒரு பெரிய டைரக்டருங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஹேண்ட்லிங் சிச்சுவேஷன் நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் ஹைப்பர் ஆகும், நம்ம ஏதாவது காமெடி பண்ணிட்டு ஏதாவது லைக் அப்படியே போயிடும். பட் ஹீஸ் அ பர்சன் ஆஃப் வேர் என்ன டென்ஷன் இருந்தாலும் அவர் ஆக்டர்ஸை வந்து எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அண்ட் அதே மாதிரி என்ன சீன் சொல்ல வந்தாரோ அதை ரொம்ப கரெக்டாக கன்வே பண்ணுவார்.
ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஒரு பெருமை, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய அவர் கூட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணோம். அண்ட் இது நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன். யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக்ல வந்து இளையராஜா சார் வந்து ஒரே ஒரு பாடல் பாடினதுக்கே நான் வந்து ரொம்ப பெருமையா நினைச்சேன். ஸோ இன்னைக்கு அவரோட மியூசிக்ல நான் ஒரு அந்த படத்துல நான் நடிக்கிறேன்னா உண்மையிலே எனக்கு அந்த ஒரு பெரிய ஒரு பெருமை எனக்கு சேரும். அதே மாதிரி அவரு பார்க்காத ஹீரோஸ் இல்ல, இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாருமே அவரோட மியூசிக்ல இருந்தா நடிச்சு வெளியே வந்திருக்காங்க. ஸோ நிச்சயமா நான் நடிச்ச சில கொஞ்சம் கொஞ்சமா நடிச்ச விஷயத்துக்கு வந்து பெருசா என்ஹான்ஸ், அவரோட மியூசிக்ல வந்து பெருசா என்ஹான்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதுல வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை. அண்ட் நான் ரொம்ப லக்கியா நான் ஃபீல் பண்றேன். இது மனசுல இருந்து வர வார்த்தைகள் தான் நான் சொல்றேன், சும்மா வாயில இருந்து வந்த மாதிரி நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டீம் வந்து ரொம்ப முக்கியமா அமையணும் ஒரு படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. முதல்ல எனக்கு அதிர்ச்சியா இருந்தது கௌதமுடைய ஸ்டோரி இல்லை அது அப்படின்னு சொன்னது, அந்த ரேஷ்மாவுடைய கதை அப்படின்னு சொன்னது. அந்த கதையை அவர் உள்வாங்கிட்டு அவர் பிரசன்ட் பண்ணியிருந்த விதம் வந்து என்னால் நம்ப முடியல. இப்ப நினைச்சு பார்த்தா, ஏன்னா இந்த மேடையில தான் எனக்கு அந்த உண்மை தெரியுது. அவருடைய சொந்த கதை அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போக முடியாது, கதைக்குள்ள கேரக்டருக்குள்ளேயோ அந்த சம்பவங்களுக்குள்ளேயோ போக முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, படத்துல பாடல்களை நாங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு லண்டன் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இந்த லண்டன்ல ரெக்கார்ட் பண்ண சவுண்ட்ஸை கேட்டுட்டு ஒரு டைரக்டர் வந்து இதை எப்படி பிக்சரைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணா கொஞ்சமாவது ஒரு இமேஜினரி ஷாட்ஸ் வந்து வராம இடம் பெறாம போகாது. ஆனா இதுல இந்த கதைக்குள்ளேயே நின்றுட்டு அந்த சம்பவங்களை விட்டு எங்கேயும் போகாம, அந்த கேரக்டர்களை விட்டு எங்கேயும் போகாம, அந்த சூழ்நிலையை விட்டு எங்கேயும் போகாம, என்ன அவைலபிளோ அந்த இடத்துல என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை மட்டுமே வச்சு ஷூட் பண்ணிருக்கிற கௌதம் மேனன் வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா யாருமே ஐயோ இப்படி மியூசிக் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகலாம், அங்க போகலாம், இங்க போகலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனா இருக்கிறத வச்சுட்டு அதை டேஸ்ட்ஃபுல்லா பிரசன்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப 100% ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்காரு. அதுக்காக அவரை நான் மிகவும் பாராட்டுகிறேன். இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன், என்னுடைய இடத்துல வந்து எவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட வந்து நான் சொல்ல முடியாது. படம் வரும், எத்தனை 920 படம், இது 20வது படம் வெளிவருது. $919 நான் நீதானே பொன் வசந்தம், தெலுங்கு வந்து 20, அப்படி கணக்கு. 920 படத்துல என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் போயிருப்பேன் சொன்னா, போயிட்டே இருக்கும் படம், திடீர்னு பிளாங்க் வரும். எங்க ரீ ரெக்கார்டிங் தியேட்டர்ல டபுள் பாசிட்டிவ்ல இதுல போயிட்டு இருக்கிறப்ப, சார் அந்த இடத்துல அந்த சீன் இல்ல சார், அந்த சீன்ல இவர் கதையை சொல்லிட்டு இருப்பாரு டைரக்டர் பக்கத்துல, அந்த இடத்துல போறது சார் அது கொஞ்சம் பிளாங்க் போகுது சார், அந்த இடத்துல அந்த சீன் சார். அது சரி சார் விஷுவல் என்ன வருது அப்படின்னு, இல்ல சார் அங்க ஆக்ஷன்ல வந்து அப்படி போற மாதிரி வருது சார், அதனால அந்த பிளாங்க்ல வந்து நீங்க ஹெவியா மியூசிக் கொடுத்துரு. இதை நான் இமேஜின் பண்ணி கேமராமேன் என்ன ஷார்ட் என்ன வச்சிருப்பாரு, டைரக்டர் என்ன மாதிரியான ஷார்ட் எடுத்திருப்பாரு, இது என்ன ஸ்பீட்ல போகுது, நான் எப்படி மேட்ச் பண்றது, இதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் நான். இங்கேயும் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. திடீர்னு போயிட்டே இருந்தேன், கௌதமுக்கு தெரியாது, கௌதம்கிட்டே நான் சொல்லல, இதுவரைக்கும் சொல்லல. ஆனா இந்த மேடையில சொல்றதுக்கு சும்மா ஒரு இதுக்காகத்தான் சொல்றேன். ஜீவா வந்து ஃபேமிலியில வந்து அப்பா வந்து ஒரு ஃபேமிலியில ஒரு ஹார்டான ஒரு சிச்சுவேஷன் வரும். அதுல வந்து ஜீவா தனியா வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் அவன் MBA படிக்கிறதுன்ற ஒரு முடிவு பண்ற ஒரு சீன்ல வந்து ஜீவா நடிச்ச ஷார்ட் போடுறதுக்கு பதிலா அந்த தெலுங்கு ஆர்டிஸ்ட் நடிச்சது போட்டாங்க. அந்த ஷார்ட் வருது ஜீவா, நான் பாக்குறேன் இவன் யாரா, ஏன்னா நானே நான் பார்த்ததே இல்லை, இந்த எந்த ஷார்ட்டும் பார்க்கல, தெலுங்கு படமே நான் பார்க்கல. இது பார்த்தா இவன் யாரா இங்க வந்துருக்கான், நான் ஏன்னா சந்தானம் மாதிரி இருக்கேன், இல்லையே சந்தானம் இல்லையே இது வேற யாச்சும். அவன் எழுதிருக்கிறான், யோசிக்கிறான், போறான் பார்த்தா ஃபைலா இருக்குது, அதுல இருந்து ஒரு இதை எடுக்கிறான். இந்த சீனுக்கு நான் மியூசிக் போடணும். இப்போ இது யாருன்னு தெரிஞ்சுட்டு எப்படி நான் மியூசிக் போடுறது, நானா இமேஜின் பண்ணிட்டு, ஓ
இந்த ஷார்ட் இருந்திருக்காது. ஸோ தெலுங்கு ஹீரோ நடிச்ச ஷார்ட்டை கௌதம் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காரு, அந்த லெங்க்த்துக்காக பிளேஸ் பண்ணியிருக்காருன்ட்டு நான் அந்த மியூசிக் வந்து அந்த மியூசிக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் கௌதம் வந்த உடனே அந்த சீன் ரீல வந்து நான் போட்டு காட்டினேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் அப்படின்னாரு. இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லல. அதனால ஒவ்வொரு கிராஃப்டும் வந்து நம்ம வந்து இருக்கிற கஷ்டங்களை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்தது, அந்த மாதிரி எல்லாம் இருந்து அவர் ஒத்துழைச்சாரு, அவர் ஒத்துழைக்க போகலைன்னா எனக்கு இது பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற குறைகளை சொல்றதை விட அதெல்லாம் சமாளிக்கிறதுக்காகத்தான் நம்ம இருக்கிறோம். அவங்க தான் கரெக்டான டெக்னீஷியன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இங்க சொல்லுறேன். இந்த படத்தை பொறுத்த அளவுல மியூசிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு, அண்ட் எனக்கு எவ்வளவு வந்து எனக்கு கௌதம் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் வந்து லண்டன்ல இருந்து ஆர்கெஸ்ட்ரா கொண்டு வந்து கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்காக இவ்வளவெல்லாம் பண்ணது வந்து அது ஒரு பெரிய ஒரு மரியாதையாக தான் நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மரியாதையை எந்த டைரக்டர்களிடமிருந்தும் நான் பெற்றதில்லை, எந்த தயாரிப்பாளர்களிடமிருந்தும் நான் பெற்றதில்லை. அந்த முதல் மரியாதையாக இந்த படம் நன்றாக ஓடும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.